நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று 3 கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்த நிலையில் தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வை முறைகேட்டை கண்டித்தும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். மாணவர்கள் வைத்த 3 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை தற்போது நிறைவேறி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, அது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான அந்த கோரிக்கை என்பது அந்த கோரிக்கை தான். தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் தற்பொழுது அவர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த போராட்டம் என்பது பல நாட்களாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லியில் மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நீட் தேர்வுத்தால் கசிவு ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு முழு பொறுப்பு ஏற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அவரே ராஜினாமா செய்திருக்கிறார். இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை மாணவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அங்கே போராட்டம் என்பது வெடித்தது. குறிப்பாக டெல்லியை தொடர்ந்து பஞ்சாப், பீகார் உள்ளிட்ட பல இடங்களில் இந்த போராட்டம் வெடிப்பதை அடுத்து தற்பொழுது தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பிரதமர் பதவி விலக வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக வைத்திருந்தார்கள். அதே போல JP நட்டா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 3 கோரிக்கைகள் தான் தங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அதே போல பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மாணவர்களுக்கு 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதனுடைய முதல் கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் கூட நள்ளிரவில் வீடியோ வெளியிட்ட பிரதமர் மோடி அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாட்டு மக்களுக்கு உறுதியளித்ததன் அடிப்படையில் தற்பொழுது தர்மேந்திர பிரதானை தானாக முன்வந்து தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜேஷ், தற்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். மாணவர்கள் வைத்த 3 கோரிக்கைகள்ல ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மற்ற 2 கோரிக்கைகள் குறித்து மத்திய அரசு தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, அந்த கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நீட் தேர்வு ஒரு சீரமைப்பு என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் நீட் தேர்வே வேண்டாம் என்று, இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நீட் தேர்வே வேண்டாம்னு சொல்றாங்க மாணவர்கள். ஆனா டெல்லியில் போராடக்கூடியவர்கள் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும், மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை இருக்கிறது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான இந்த டிஃபரன்ஸ் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களில் வேறாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இது விவாதித்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு சீர்திருத்தமாக பார்க்கப்படுகிறது. அந்த சீர்திருத்தங்கள் விரைவில் செய்யப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே மாணவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இருக்கக்கூடிய நம்ம கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி, அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் சந்திக்கும் பொழுது அதை தான் உறுதியளித்திருந்தார்கள். இப்பொழுது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. கல்வி அமைச்சரே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இன்னும் 2 கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகள் குறித்து ஏற்கனவே நாங்கள் பரிசீலிப்போம் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் பரிசீலிப்பார்களா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தங்களுடைய அந்த 3 கோரிக்கைகள் நிறைவேற்றினால் மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் முதல் கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய போராட்டம் என்பது ஒரு முழுமையான ஒரு வெற்றியை தற்போது பெற்றிருக்கிறதா என்பது நாம் பொறுத்திருந்து அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். This is for them.
प्रदीप मेघवाल, ऋतिक मिश्रा, सिद्धार्थ हेगड़े, भाग्यश्री, अंशिका पांडे, उमेश माली, रेणु मीना. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்